இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் has been given only for understanding. பார்த்தவங்க ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அதுக்காக தான் it is not for examination. Schedule 3 of the Companies Act 2013, Part 2, Statement of Profit and Loss. Name of the company, Profit Loss Statement for the year ended. Particulars இருக்கு, note number இருக்கு, figures for the current reporting year, figures for the previous reporting period. Revenue from operations, other income, total revenue. டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிறது சேல்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது சேல்ஸ்ன்னு சொன்னோம். அதர் இன்கம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ் குட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் ஃபினிஷ் குட்ஸ் ஆயிருக்காது, நடுவில் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சுகர் கேன் அப்படிங்கிறது சுகர் தயாரிக்கும் போது சுகர் கேன் ரா மெட்டீரியலாக இருக்கும். அது சுகர் கேனாக இல்லாமல் சுகராகவும் கன்வெர்ட் ஆகாமல் நடுவில் இருக்க ஸ்டேஜ் தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் இன் ட்ரேட், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஸ் காஸ்ட், டிப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் எக்ஸ்பென்சஸ். தீஸ் ஆர். அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஐட்டம்ஸ் அண்ட் taxes. Exceptional items, profit before extraordinary items and tax. Extraordinary items, profit before tax. Tax expenses, current tax, deferred tax. Profit or loss for the period from continuing operations. Profit or loss from discontinuing operations, tax expenses of the discontinuing operations, profit from discontinuing operations after tax, profit for the period, earning per equity share, basic and diluted. Balance sheet பாருங்க. Name of the company, balance sheet as at. Particulars கொடுத்துருக்காங்க, note இருக்கு. Figures as at the end of current reporting period, figures as at the end of the previous reporting period. Equity and liabilities, shareholders fund, share capital, reserves and surplus, money received against share warranties, share application money pending allotment, non-current liabilities, ஷேர் கேபிட்டல் உங்களுக்கு தெரியும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இல்லையா, மணி ரிசீவ் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்டி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் படிச்சுக்கணும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கடன் வாங்குவோம் இல்லையா, அது. டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ், அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் பாரோயிங். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்னா கொஞ்சம் ஒரு வருஷத்துக்குள்ளார வாங்குற கடன், 6 மாதத்துக்கு அந்த மாதிரி வாங்குறது. ட்ரேட் பேயபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ்னால் ஒன்றா பில்ஸ் பேயபிளும் சொல்லலாம். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் அசட்ஸ், நான் கரண்ட் அசட்ஸ், ஃபிக்ஸட் அசட், அதை பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசட், இன்டேஞ்சிபிள் அசட், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டேஞ்சிபிள் அசட் அண்டர் டெவலப்மெண்ட், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெஃபர்ட் டேக்ஸ் அசட், long-term loans and advances, other non-current assets. Current assets பார்த்தீங்கன்னா current investments, inventories, tax receivable, cash and cash equivalents, short-term loan and advances, other current assets. இதெல்லாம் வந்து அசட் சைடில் இருக்க ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கு என்னென்னா எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா ஃபைனல் அக்கௌண்ட் போகணும் அப்படின்னா ஒரு விடாமல் பேலன்ஸ் ஷீட்டும் ஃபைனல் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எங்கே வரணும் அப்படிங்கிறது நமக்கு தரோவாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா போன 11th நம்ம என்ன பண்ணோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு முடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை தரோவாக பண்ணால் நம்ம எல்லா சம்மும் சீக்கிரம் போட்டுடலாம். அதே மாதிரி எல்லாமே ஃபைனல் அக்கௌண்ட்டில் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது பேலன்ஸ் ஷீட்டை ட்ரை பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட் போட்டு பாருங்கள். 11th புக்கில் இருக்க சம் எல்லாத்தையும் பேலன்ஸ் ஷீட் எஸ்பெஷலி வித் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு பாருங்கள். ஓகே.